அதிலும் குறிப்பாக இந்த அனுர அரசு ஆனது இந்த விடயத்தை ஒரு ஆரோக்கியமான வகையில் பார்ப்பதான நிலையை ஏற்படுத்துவதற்கான காரணம் அல்லது அவர்களுடைய விவசாய அமைச்சர் கூறியது போல இவ்வாறு கட்சிகள் இணைந்து தங்களது பிரச்சனைகளை சிறுபான்மையினரின் பிரச்சனைகளை முன்வைப்பது மிகவும் ஆரோக்கியமானது, அது அவர்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டதானது மறைமுகமாக தங்களுக்குரிய எதிர்கட்சி அலை ஒன்றை ஏற்படுத்துவதற்கான நிலையை தவிர்ப்பதற்கான அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா மீது இந்த கட்சிகள் அக்கறை அல்லது ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கை கொள்ளவில்லை, அதனால் தான் இந்த கட்சிகள் இவ்வாறு செயற்படுகின்றன என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான ஒரு கருத்தியலை இப்போ அவர்கள் கூறுகின்றார்கள். இது நிச்சயமாக தமிழர்களுடைய மற்றும் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் என்பன. தமிழர்கள் என்று கூறுகின்ற பொழுது மலையக தமிழர்கள் மற்றும் ஈழத்தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் பிரச்சனைகள் என்பன ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற சம பிரச்சனைகள் ஆராயப்படலாம் என்பது சங்கடங்களை வழங்கக்கூடியது. குறிப்பாக காணி விவகாரம் தொடர்பாக அல்லது இந்த மாகாண மாநகர சபைகள் போன்றவற்றிற்கான தடங்கல்கள் தொடர்பான அல்லது பாகுபாடுகள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்கின்ற கருத்தியலை எதிர்கட்சிகள் கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு அதாவது ஆரம்ப புள்ளியாக தொடுப்புள்ளியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவும் அவ்வாறான ஒரு இணைவு என்பதை அவர்கள் அனைவரும் ஒரு மேடையிலே சந்தித்ததாக இருந்த பொழுதும் அவர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணிந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. நீண்ட நாட்களாக பல தரப்புகளிலுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவு இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. 6 இஸ்லாமிய மற்றும் தமிழ் கட்சிகள் இணைந்திருக்கின்றன. இதுக்கு பல இடங்களிலும் இருந்தும், அதாவது எங்கள் தரப்பில் மாத்திரமல்ல, பல எதிர்கட்சிகளிலும் இருந்து, அதாவது பெரும்பான்மை இன சிங்கள கட்சிகளில் இருந்தும் ஆதரவு வலுத்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இது நன்மையானதா அல்லது இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது? இல்லை, நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இதன் பலாபலன்கள் எவ்வாறு அமைய போகின்றன, இந்த கூட்டு எவ்வளவு காலம் நிலைக்கப் போகின்றது, அல்லது இவர்களால் எவ்வாறான விடயங்களை திடமாக முன்னெடுத்து செல்ல முடியும் போன்ற பல விடயங்கள் என்பன இனிவரும் காலங்களில் தான் அடையாளப்படுத்தப்பட இருக்கிறது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஒரு கூட்டு நிச்சயமாக ஒரு பயப்பிராந்தியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு குறிப்பாக அதிலும் குறிப்பாக இந்த அனுர அரசு ஆனது இந்த விடயத்தை ஒரு ஆரோக்கியமான வகையில் பார்ப்பதான நிலையை ஏற்படுத்துவதற்கான காரணம் அல்லது அவர்களுடைய விவசாய அமைச்சர் கூறியது போல இவ்வாறு கட்சிகள் இணைந்து தங்களது பிரச்சனைகளை சிறுபான்மையினரின் பிரச்சனைகளை முன்வைப்பது மிகவும் ஆரோக்கியமானது, அது அவர்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டதானது மறைமுகமாக தங்களுக்குரிய எதிர்கட்சி அலை ஒன்றை ஏற்படுத்துவதற்கான நிலையை தவிர்ப்பதற்கான அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா மீது இந்த கட்சிகள் அக்கறை அல்லது ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கை கொள்ளவில்லை, அதனால் தான் இந்த கட்சிகள் இவ்வாறு செயற்படுகின்றன என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான ஒரு கருத்தியலை இப்போ அவர்கள் கூறுகின்றார்கள். மறுபக்கமாக இது நிச்சயமாக தமிழர்களுடைய மற்றும் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் என்பன. தமிழர்கள் என்று கூறுகின்ற பொழுது மலையக தமிழர்கள் மற்றும் ஈழத்தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் பிரச்சனைகள் என்பன ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற சம பிரச்சனைகள் ஆராயப்படலாம் என்பது சங்கடங்களை வழங்கக்கூடியது. குறிப்பாக காணி விவகாரம் தொடர்பாக அல்லது இந்த மாகாண மாநகர சபைகள் போன்றவற்றிற்கான தடங்கல்கள் தொடர்பான அல்லது பாகுபாடுகள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்கின்ற கருத்தியலை எதிர்கட்சிகள் கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு அதாவது ஆரம்ப புள்ளியாக தொடுப்புள்ளியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவும் அவ்வாறான ஒரு இணைவு என்பதை அவர்கள் அனைவரும் ஒரு மேடையிலே சந்தித்ததாக இருந்த பொழுதும் அவர்களது தேர்தல்களின் பொழுதான செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க போகின்றன என்பதை காண்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட வழங்குவதற்கான நிலை இல்லாத ஒரு தன்மையைத்தான் இந்த
சிங்கள கட்சிகளின் செயற்பாடுகள் ஏற்படுத்துமா என்கின்ற ஐயம் இருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இவ்வாறான ஒரு உறவு என்பது தொடர்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே இந்த உறவில் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அல்லது உறவில் உள்ள கட்சிகளிடையே வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் விளைவார்கள் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கை இருந்தாலும் வெளித்தோற்றத்திற்கு தாங்கள் இதனை ஆதரிப்பது போல குறிப்பிடுகின்றார்கள். இது நிச்சயமாக இந்த கட்சிகளின் தலைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். அவர்களால் கூட இந்த ம்ஹ்ம். விடயம் உணரப்பட்டது ஒன்றாக இருக்கும் என்னென்றால் அவர்கள் கூட தாங்கள் இந்த ஜனநாயக ரீதியிலான தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான ஒரு மேடையாகத்தான் இதனை பாவிக்கப் போவதாகவும், இது தங்களுடைய தேர்தல் போன்றவற்றிலெல்லாம் தாங்கள் தனித்தே செயற்பட போவதான அறிவிப்பு நிச்சயமாக அவர்களும் இது குறித்த ஒரு அவதானத்தை கொண்டிருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வளர்க்கின்றது. அதுதான் நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். ம்ஹ்ம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே பொதுவாகவே இந்த இலங்கை அரசியலிலே என்னதான் இலங்கையிலே பெரும்பான்மையான கட்சிகள் எதிர்த்தரப்பிலே இருந்தாலும் ஆளுங்கட்சியாக, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே ஒன்றிணைகிறார்கள். அப்படியான ஒரு நிலைப்பாடு எங்கள் மத்தியிலே இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இப்படி ஒன்று வந்திருக்கிறது. இதற்கு லால்காந்த தனது ஆதரவை தெரிவிக்கிறார். இதிலும் கூட நீங்கள் பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சியோடு அதாவது சஜித்தோடு சேராமல் இவர்கள் இப்படி இணைந்தது நன்று என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறாரே ஒழிய இவர்களுடைய நீங்கள் குறிப்பிட்டது போல இவர்களுடைய ஒற்றுமையை நல்ல விடயம் என்றே அவர் குறிப்பிடவில்லை. அதே போல இதற்கு ஆதரவை CVK சிவஞானம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். ஆணையாளர் முன்னாள் ஆணையாளராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இவர் கூட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். பெரும்பான்மை கட்சிகளிடமிருந்து எதுவும் கிடைக்காத என்ற நிலையிலே இப்படியான ஒரு கூட்டமைப்பு சிறந்தது என்பது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மீது உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? இல்லை, இதில் அதாவது இவ்வாறு கூறலாம். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சிங்கள அல்லது அமைச்சர் லால்காந்த ஒரு அரசின் குரலாக குறிப்பிட்டது கூட, அவர்கள் ஆரோக்கியமானதாக இந்த விடயத்தை பார்ப்பது கூட சஜித் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்களை தவிர்த்து இந்த கட்சிகள் முனைப்பாக தங்களுடன் வருகின்றன என்று. ஆனால் அவர்களிடமே தான் பிரச்சனைக்குரிய தீர்வை கேட்பதாக இந்த கட்சிகளின் அந்த ஒற்றுமை என்பது இணைந்திருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதாவது 1.5 வருட காலமாக எந்தவித ஒரு முனைப்பையும் காட்டாது அல்லது வழங்கிய உறுதிமொழிகளில் எதை கூடவும் நிறைவேற்றாது. குறிப்பாக இந்த அரசு அனுராவின் அரசு பல உறுதிமொழிகளை வழங்கியிருந்தது. எந்த மொழியிலும் முறைப்பாடு செய்யலாம், எந்த இடங்களிலும் அதாவது சேவைகள் பெறுவது தொடர்பாக சம பங்கு, அதாவது வடக்கு கிழக்கு உட்பட எந்த இடங்களிலும் ஒரு சமநிலையை அந்த அரசு சேவைகள் பெறுவதில் ஏற்படும் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவோம் மற்றும் இந்த யாப்பு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உடனடியாக நாங்கள் அறிமுகப்படுத்தி அதன் மீதான சட்டவாக்கத்திற்கான நடவடிக்கைகள் எடுப்போம். மக்கள் வாக்கெடுப்பிற்கு விடப்பட வேண்டுமா அல்லது தங்களால் அதை தாங்களாகவே செய்ய முடியுமா என்கின்ற விடயங்களை எல்லாம் ஆராய்வோம் என்று குறிப்பிட்ட பொழுதும் அவற்றில் ஒன்று கூட அதாவது இந்த அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்புக்கான வரைவு என்பதில் ஒரு ஆரம்ப புள்ளியில் கூட அவர்கள் இல்லை. அதே போல மாகாண சபை தேர்தல் என்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு இழுக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு சந்தேக நிலைக்கு வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தங்களுக்குரிய பலம் அதிகரிக்கும் வரை அல்லது தங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் வரை இவ்வாறான ஒரு இழுத்தடிப்பை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களால் மாகாண சபையின் அதிகாரங்களை கூட பல மாகாணங்களில் கைப்பற்றலாம். அதற்குரிய முயற்சியில் ஈடுபடுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றார். அதை விட இந்த சிங்கள அதாவது உத்தியோகபூர்வமான மொழியாடல்கள் அதற்கு ஈடான தமிழ் மொழியாக்கம் போன்றவற்றின் சேவைகள் எல்லாம் அனைத்து இடங்களிலும் நிறுவப்படும் போன்றவை எல்லாம் ஒரு செயற்பாட்டுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாதவையாக இருக்கின்றன. எனவே இவ்வாறான சாத்தியக்கூறுகள் இல்லாத இடத்து இது அரசிற்கு எதிரான போராட்டம். அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை சேர்க்காமல் வருவது நல்லது என்று கூறினாலும் இது தற்பொழுதைய அரசிற்கு எதிரான போராட்டம். எனவே அவர்கள் குறிப்பிடுவது போல இது ஒரு ஆரோக்கியமான தளமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவ்வாறான ஒரு நிலையில் தான் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிலையை பெறும் என நம்புவோம். நம்பிக்கை தான் முக்கியம். அதிலும் குறிப்பாக இது ஒரு பொதுத்தளம். இது கட்சிகள் இணைந்து செயற்பட போவதல்ல, பொது பிரச்சனைகளுக்காக அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட போவதான தளம். அந்த தளம் வாழ்த்து பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிப்போம். அதனைத்தான் இதற்கான முடிவாக கூற முடியும்.
ம்ஹ்ம். ஆமாம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே இப்பொழுது இருக்கின்ற அனுர அரசாங்கம் தங்களுடைய கட்சியை தேர்தல் காலங்களுக்கான வலுப்படுத்தலை செய்கின்றது அல்லது எதிர்க்கட்சிகளை, எதிர்த்தரப்பினரை இல்லாதொழிக்கின்ற ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாகிறது. காரணம் நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த விதமான திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆனால் எதிர்க்கட்சியினரை அல்லது எதிர்த்தரப்பினரை கைது செய்வதும், அவர்கள் மீது ஒரு வழக்கை போடுவதும் அப்படியான ஒரு விடயங்களைத்தான் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தி வருகின்றார்கள். பார்க்கலாம், இது ஒரு புதிய எதிர்பாராத ஒரு ஒற்றுமை இணைந்திருக்கிறது. பார்க்கலாம் இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் நீங்கள் குறிப்பிட்டது போலவே பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ் சர்மா, இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.